இன்னைக்கு லஞ்சுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் செய்யறேங்க. இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் 2 விதமா செய்யலாம். கீ ரைஸ் கூட சாப்பிடுற மாதிரியும் செய்யலாம், சப்பாத்தி கூட சாப்பிடுற மாதிரியும் செய்யலாம். இன்னைக்கு நான் கீ ரைஸ் கூட சாப்பிடுற மாதிரி தான் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதுல 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு 2 வரமிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 4 பெரிய சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக மிக்ஸ்டு வெஜிடபிளுக்கான உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம மூடி போட்டு வதக்கும் போது அந்த மூடியில் இருக்கிற ஆவி தண்ணி பட்டு நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அடியில் பிடிக்காது. அதே சமயம் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கிக்கணும். இப்போ இதில் தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதே போல் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலாலாம் போட்ட பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்க போகிறோம். இப்படி நம்ம பண்ணும்போது அடி பிடிக்காது, நமக்கு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும்ன்ற பயம் வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்டவ்வும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அதே போல் மூடியில் இருக்கிற ஆவி தண்ணி பட்டும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா மசாலா எல்லாம் வதங்கி அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பிறகு மிக்சடு வெஜிடபிளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நான் போட்டிருக்கேங்க. நான் இங்கே 4 வெஜிடபிள் தான் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர், கிரீன் பீஸ், கேரட், பீன்ஸ், இது 4 தாங்க நான் இன்னைக்கு வெஜிடபிள் போட்டிருக்கேன். இதில் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நான் இதை தண்ணி எதுவுமே ஊற்றுறது இல்லைங்க. நம்ம மூடி போட்டு வைக்கும்போது அந்த மூடியில் இருக்கிற ஆவி தண்ணி பட்டே தான் நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக போகுது. ஏன்னா நான் இது வந்துட்டு கீ ரைஸுக்கு தான் செய்கிறேன் இல்லைங்களா, அதனால கிரேவியாக நான் இன்னைக்கு செய்யலை. நல்லா இந்த மாதிரி ட்ரையாக தான் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் செய்கிறேன். பாருங்க, மூடி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து ஆவி தண்ணி எல்லாம் வருது இல்லையா, இந்த ஆவி தண்ணி பட்டே நமக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் வெந்து வந்துடும். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சதுலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இவ்வளோதாங்க மிக்ஸ்டு வெஜிடபிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.